இந்த நாள்ல இருந்து எங்கெல்லாம் உங்க பிளஸ்ஸிங்கை மூடுனாங்களோ அங்கெல்லாம் போய் கையை வைங்க. அது மறுபடியும் மறுபடி 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 எல்லாம் சொல்லுங்க. மறுபடி 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 வாயை திறந்து சொல்லுங்களேன். அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் இல்ல அடுத்து பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினாலே நிரப்பி போட்டார்கள். எவ்வளவு கொடுமை பார்த்தீங்களா? இவன் அப்படியே தோண்டி இருப்பான் துறவு, அப்படியே தண்ணி வரும். அந்த காலத்தில் நாகரிகம் தண்ணீர் எங்கே இருக்கும் அங்கே தான் நாகரிகமே தோன்றும். சுமேரிய நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம் இதெல்லாம் ஆற்றுப்படுகையில் வந்தது. ஸோ நாகரிகம் எங்கே தோன்றும், ஜனங்கள் எங்கே இருப்பார் என்றால் ஆறு குளம் எங்கே இருக்கும் அங்கே தோன்றும். அப்போ இவங்கெல்லாம் நாடோடியாக இருந்தனால தண்ணி ரொம்ப முக்கியம். இவங்களுக்கு ஆறே இல்லை. அப்போ கர்த்தர் சொன்னார் தோன்றானா ஊற்று வைக்கிறேன்டானார். அப்படியே தோன்றோன்னு ஊற்றா வருது. வைகை வைகை வைகைன்னு என் பேர் வந்து சொல்லுங்க. வைகை கையை வச்சினா உடனே தண்ணி வந்துடுமா வைகையில். இன்னைக்கு மோட்டரை போட்டாலும் வரமாட்டேன்ட்டு. ஆனால் அந்த காலத்தில் வைகை நான் கையை வச்சா தண்ணி வந்துடும். அப்படி தோண்டினாலே தண்ணி வந்துடுவான். வரப்போகுது இயேசு நாமத்தில். ஆமென் ஆமென். அப்ப இவன் தோன்ற இடமெல்லாம் தண்ணி வந்த உடனே இவன் அங்கிட்டு போன உடனே இவன் வந்து அந்த தண்ணி ஊற்ற என்ன செய்வாங்களாம், மண்ணை போட்டு இறுக்கி அமைக்கிடுவாங்களாம். இன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல போறேன். வாசிப்போம் சீக்கிரம். அவன் தகப்பனாகிய ஆபிரகாம் அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய். பாத்தீங்களா? தயவுசெய்து ஒதுங்கி இருப்பா, நீ ஃபெலோஷிப்புக்கெல்லாம் வர வேண்டாம், ஏன்னா நீ பெரிய ஆளாகி போயிட்ட. என்ன ஆண்டவர்? ஆமாப்பா, நீ ஃபெலோஷிப் அட்டன் பண்ணுற லெவல்லாம் இல்லை, நீ ஃபெலோஷிப்பில் பிரசங்கிக்கணும், நீ அதனால உன்னை ஒதுக்குறாய் அப்படின்னு சந்தோஷப்பட்டு வந்துடும். நீங்கள் ஒதுக்கினாங்க எல்லாம் சொல்லுங்க. ஒதுக்குனாங்க. ஒதுக்குனா நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு அர்த்தம்? அதான் உண்மை. அதை புரிஞ்சுக்காங்க தயவுசெய்து. இதெல்லாம் யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே. மக்கள் உங்களை ஒதுக்கினால், சொசைட்டி உங்களை ஒதுக்கினால் நீங்கள் உயரப்போகிறீர்கள் என்ற அர்த்தம். புரிந்து கொள்ளுங்கள். ஆமென் சொல்லு. அடுத்து அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு, சரி நான் அந்த இடத்தை விட்டு வந்துட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து வேற ஒரு இடத்துல வந்து குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஏற்கனவே வெட்டினவைகளும், அண்டர்லைன் தி வேர்ட், இதற்கு முன்பாக நீங்கள் செய்து தோல்வியை தழுவின இடங்கள், தோற்று போன இடங்கள், எதிரிகள் தூற்று போக வைத்த இடங்கள், மூடி போட்ட இடங்கள், அந்த இடத்திற்கு மறுபடியும் கர்த்தர் ஈசாக்கை அழைத்து வருகிறார். மம்மி ரிட்டர்ன்ஸ். கை தட்டுங்க அவருக்கு. ஃபாதர் ரிட்டர்ன்ஸ், டாடி ரிட்டர்ன்ஸ். செகண்ட் பார்ட். ஆமாம், ஃபர்ஸ்ட் வால்யூம் முடிஞ்சு இப்போ தான் ஆரம்பிக்கிறேன். இன்டர்வல் தான் முடிஞ்சிருக்கு. சாரி, இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் நம் நாட்டில் ஒரே இன்டர்வலுக்குள்ளே பணக்காரன் ஆயிடுவார். நாங்கள் போய் முறுக்கு தின்னு ஒரு டீயை தான் குடிச்சிட்டு வந்தோம், அதுக்குள்ளே மில்லியனர் ஆகிட்டார் எம்ஜிஆர். விட்ட இடத்துக்கு வர ஆபிரகாம் ஈசாக்கு விட்ட இடத்துக்கு வந்தான். நான் திரும்ப இப்போ டைட்டில் விட்ட இடத்துக்கு வருது. விட்ட இடத்துக்கு வந்து இதுக்கு முன்னாடி எதையெல்லாம் மூடினார்களோ அதை மறுபடியும் அவன் தோன்றினான். This is the year of reviving and refreshing and renewing. இந்த நாள்ல இருந்து எங்கெல்லாம் உங்க பிளஸ்ஸிங்கை மூடுனாங்களோ அங்கெல்லாம் போய் கையை வைங்க. அது மறுபடியும் மறுபடி 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 எல்லாம் சொல்லுங்க. மறுபடி 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 வாயை திறந்து சொல்லுங்களேன். திரும்ப 10 தடவை சொல்லுங்க. மறுபடி 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 மறுபடி. தைரியமா போங்க. நீங்க தோத்த இடத்துக்கு போங்க. வாசிங்க இந்த வசந்த வாசிப்பா. தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூற்று போட்டவைகளுமான தூற்று போட்டவைகளுமான. நல்லா பாருங்க, அண்டர்லைன் தி வேர்ட். பெலிஸ்தர் தூற்று போட்டவைகள். தூத்து போறனா மூடி போடுறது. உங்களை கூட தூத்திருப்பாங்க. தூற்று போட்டவைகளுமான துறவுகளை. இந்த பாருங்க, இந்த அப்துல் கலாம் பாருங்கன்னா சொல்லுங்க அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் இந்த அமரை பாருங்க, இல்லை வந்து ஆரோக்கியத்தை பாருங்க, அதை சொன்ன யார் அந்த ஆரோக்கியம்னு கேட்பீங்க. தெரிஞ்சாலும் சொன்னால் தான் பிடிக்கும், தெரியாதாலும் பேச முடியாது. நீங்கள் ஃபேமஸாக தான் எல்லோரும் தெரிஞ்சாலும், நீங்கள் தெரிஞ்சாலும் தான் உங்களுக்கு பேச முடியும். உங்களை பற்றி எதையுமே நீங்கள் நெகட்டிவாக எடுக்கவே கூடாது. புரிஞ்சுக்காங்க.
உங்களை பற்றி அவங்க நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இதோட வேறு என்ன வேணும்? இரவும் பகலும் உங்களை நினைச்சு தியானம் செய்வார்கள். டோன்ட் பாதர். சந்தோஷமா இருக்கணும். நீங்க இங்க பாருங்க, பெலிஸ்தியர் தூற்று போட்ட துறவுகளை அண்டர்லைன் இந்த வேர்டு ரெட்ல மாத்துங்க. மறுபடியும் தோண்டினான். கையை தட்டுங்க. வாவ். ஒரு நல்ல போர் வீரனுக்கு அழகு என்ன தெரியுமா? நெவர் அக்செப்ட் த ஃபெயிலியர்ஸ், நெவர் கிவ் அப். நான் சொல்றேன், மறுபடியும் தோண்டுங்க. நீங்க கை வைக்கிற இடமெல்லாம் எங்கெல்லாம் ஊற்ற மூணாயிலோ, நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், மறுபடியும் அங்கெல்லாம் உங்களுக்கு ஊற்றுகள் திறக்கப்பட போகிறது. ஊற்றுகள் உங்களுக்கு திறக்கப்பட போகிறது. மறுபடியும் தோண்டினான். அதோட விடலையா, அவங்க அப்பா என்ன பேர் வச்சு கனவு கண்டாரோ அதே பேரை திரும்ப வச்சான். அதே பேரு, அதே பேரு, அதே பேரு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்.